بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه وسلم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي رب زدني علما. கண்ணியமிக்க சகோதரர்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்லாஹு தஆலாவின் பேரருளால் ஒரு சில மணி நேரங்களுக்கு முன்பு நாங்கள் இந்த வருடத்துக்கான துல்ஹஜ் மாதத்தில் நாங்கள் பிரவேசித்திருக்கின்றோம். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய, அதாவது வாழ்க்கை எந்த வகையில் நாங்கள் அதனை பயன்படுத்துகின்றோம் என்பதனை பொறுத்து மரணத்துக்கு பின்புள்ள நீண்ட எங்களது வாழ்க்கை அமைய போகிறது. எங்கள் எல்லோருக்கும் தெரியும், வாழ்க்கை என்பது ஒரு கால எல்லை. சில வருடங்களும், சில மாதங்களும், சில வாரங்களும், சில நாட்களும், சில மணி நேரங்களும், சில நிமிடங்களும், சில செகண்ட்களையும் கொண்ட ஒரு தொகுதிதான் எங்களது வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை நாங்கள் எந்த அடிப்படையில் பயன்படுத்துகின்றோம்? அல்லாஹு தஆலா எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய இந்த நிஅமத்தை நாங்கள் எவ்வாறு நாங்கள், அதாவது எதிலே இன்வெஸ்ட் பண்ணுகின்றோம்? அதற்கு ஏற்பத்தான் எங்களுக்குரிய ஹார்வெஸ்டும் கிடைக்கும். தினை விதைத்தவன் தினை அறுப்பான், வினை விதைத்தவன் வினை அறுப்பான் என்பது போல, எங்களுக்கு தரப்பட்ட இந்த நேரங்களை, இந்த காலத்தை நாங்கள் சரிவர பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் அல்லாஹு தாலாவின் எதிர்பார்ப்பு. எனவே அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு எங்களுக்கு தரப்பட்ட இந்த வாழ்க்கையை நாங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி அதன் உயர் பயன்பாட்டை பெற வேண்டும் என்பதற்காக எங்களுக்கு பல்வேறு சந்தர்ப்பங்களை, அவகாசங்களை தந்திருக்கிறார். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவனது எல்லா படைப்பிலும் எல்லாவற்றையும் சமனாக எந்த இடத்திலும், எந்த சந்தர்ப்பத்திலும் வைத்ததில்லை. மாற்றமாக அதில் பல ஏற்றத்தாழ்வுகளை வைத்திருக்கின்றான் எங்களது நன்மைக்காக. உதாரணமாக எடுத்துக்கொண்டால், அ உலகத்தில் இருக்கக்கூடிய இடங்களை எடுத்துக்கொண்டால், சில இடங்களை விட சில இடங்களை அல்லாஹ் தஆலா மேம்படுத்தி வைத்திருக்கின்றார். அ ஹரம் ஷரீஃபை, மஸ்ஜிதுன் நபவியை, மஸ்ஜிதுல் அக்ஸாவை மேம்படுத்தி வைத்து, அந்த இடத்திலே செய்யப்படக்கூடிய வணக்க வழிபாடுகளுக்கு கூடுதலான நன்மையை வழங்குகின்றான். நேரத்தை எடுத்துக்கொண்டாலும், தஹஜ்ஜுடைய நேரத்திலே மேற்கொள்ளப்படக்கூடிய அமல் இபாதத்துக்களுக்கு விசேடமான சந்தர்ப்பத்தை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருக்கின்றான். அதே போன்று எல்லா அம்சங்களிலும் காணப்படுகின்றன. காலத்தை எடுத்துக்கொண்டால், காலத்திலும் அல்லாஹ் தஆலா பல சந்தர்ப்பங்களை, அவகாசங்களை ஏனைய சாதாரண நாட்களை விட கூடுதலான நன்மையை தருவதற்கான வாய்ப்பை, வசதிகளை அல்லாஹ் எங்களுக்கு ஏற்படுத்தி தந்திருக்கின்றான். அவ்வாறு எங்களுக்கு அல்லாஹு தஆலா தந்த அவகாசங்களுள், சந்தர்ப்பங்களுள் மிக மிக முக்கியமான ஒரு சந்தர்ப்பம்தான் இப்பொழுது நாங்கள் பிரவேசித்திருக்கக்கூடிய துல்ஹஜ் மாதத்தின் இந்த ஆரம்ப நாட்கள், ஆரம்ப 10 நாட்கள். இந்த 10 நாட்கள் மிக முக்கியமானவை என்று அ விளங்கிக் கொள்வதற்கு மிக சாதாரணமான ஆதாரம் தான் அல்லாஹு தஆலா இந்த நாட்களின் மீது, இந்த நாட்களின் காலை பொழுதுகள் மீது, இந்த நாட்களின் இரவுகள் மீது அல்லாஹு தஆலா சத்தியம் செய்திருக்கிறான். வல் ஃபஜ்ர் வலயாலின் அஷ்ர் என்ற வார்த்தைகள் எல்லோரும் அறிந்தது. இந்த வார்த்தைகள், இந்த சத்தியம் அல்லாஹு தஆலா அ இந்த 10 நாட்கள், 10 இரவுகள் என்று அல்லாஹ் தஆலா இங்கே சொல்வது, அதிகாலை பொழுதின் மீது சத்தியமாக, 10 இரவுகள் மீது சத்தியமாக என்பதற்கு, இதற்கு விளக்கம் அளித்த எல்லா அறிஞர்களுமே இது துல்ஹஜ் மாதத்தின் முதல் 10 நாட்களை குறிக்கும் என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள். எனவே இந்த 10 நாட்களை அல்லாஹு தஆலா எங்களுக்கு தந்து,
அந்த நாட்களுக்குள் நாங்கள் அல்லாஹு தாலாவை அதிகம் அதிகமாக நினைவு கூற வேண்டும். அல்லாஹு தாலா எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய நிஅமத்துக்களுக்காக நாங்கள் அல்லாஹு தாலாவை அதிகமாக நினைவு கூற வேண்டும் என்று இன்னொரு இடத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே எங்களுக்கு சுட்டிக்காட்டுகின்றான். சூரத்துல் ஹஜ் 28வது வசனத்திலே அதனை எங்களுக்கு சுட்டிக்காட்டுகின்றான். இங்கும் கூட குறிப்பிடப்படுவது ஐயாம் மஅலூமாத், அறியப்பட்ட அல்லது குறிப்பிட்ட சில நாட்கள் என்பதற்கு இது துல்ஹஜ் மாதத்தின் 10 நாட்களைத் தான் குறிக்கின்றது என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸிலே அழகாக வந்திருப்பதனை நாங்கள் பார்க்கின்றோம். அதே போன்று இந்த அ நாட்களைப் பற்றி இன்னும் பல ஹதீஸ்கள் வந்திருக்கின்றன. ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி அவர்கள் கூறியதாக, "அஃதலு அய்யாமித் துன்யா அய்யாமுல் அஷர்." துனியாவுல இருக்கக்கூடிய நாட்களிலேயே மிக சிறந்த நாட்கள் இந்த துல்ஹஜ்ஜுடைய 10 நாட்கள் தான் என்று உறுதியாக அவர்கள் சொல்கின்றார்கள். இப்பொழுது சாதாரணமாக இதனை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு சந்தேகம் வந்திருந்தால் அதில் நிறைய நியாயம் இருக்கிறது. என்னவென்றால், நோன்பை பற்றி பேசுவதற்கு வந்தால், நோன்பின் கடைசி 10 நாட்கள் தான் நாட்களிலேயே மிக சிறந்த நாட்கள். அந்த நாட்கள்ல செய்யக்கூடிய அமல் இபாதத்து மாதிரி வேற எந்த காலத்தையும் கிடைக்காது என்று சொல்லுவீங்க. இப்ப ஹஜ் வந்தோனே, ஹஜ்ஜில முதலாவது 10 நாட்கள் தான் மிக சிறந்த நாட்கள் என்று ஆதாரபூர்வமா சொல்றீங்க என்று ஒரு சந்தேகம் வந்தா இதுல நியாயம் இருக்குது. ஏனென்றால், இதே சந்தேகம் வரலாறு நெடுகிலும் மனிதர்களுக்கு இருந்திருக்கிறது. எனவேதான் இதற்கு அழகான ஒரு விளக்கத்தை நாங்கள் பார்க்கின்றோம். அதாவது ஸஹீஹுல் புகாருடைய அ விளக்கம் ஃபத்ஹுல் பாரி. அதனை எழுதிய அ ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அஸ்கலானி அவர்கள் இதனை விளக்குகின்ற போது, "அஸ்ஸபபு ஃபி இம்தியாஸ் அஷர் தில் ஹிஜ்ஜா லிமகான் இஜ்திமாய் உம்மஹாத் அ அல் இபாத ஃபீஹ்." அதாவது இந்த நாட்களை இவ்வாறு மேம்படுத்தி கூறுவதற்குரிய காரணம் என்னவென்றால், அதாவது பிரதானமான இபாதத்துக்களுள் அநேகமான இபாதத்துக்கள் ஒரே சந்தர்ப்பத்தில் அ செய்ய முடியுமாக இருந்தால், அது இந்த நாட்களில் தான். ஏனென்றால், அ அதாவது தொழுகை வருடத்தில் எல்லா காலங்கள், எல்லா நாட்களிலும் தொழுகை இருக்கிறது. அதேபோன்று ஜகாத், சதக்கா முதலானவற்றை அது எப்பவும் நாங்கள் செய்து கொள்ள முடியும். அது 2யும் ஒன்றாக சேர்க்க முடியும். அதேபோன்று நோன்பு வந்தால், நோன்பில் இந்த 3 இபாதத்துக்களை நாங்கள் சேர்த்து செய்ய முடியும். ஆனால் ஹஜ்ஜை அங்கு நாங்கள் கொண்டு வர முடியாது. ஆனா இந்த ஹஜ்ஜுடைய காலத்தை பொறுத்தவரையில், இதில் ஹஜ் என்ற கடமையை நிறைவேற்ற முடியும். இதற்குள் நோன்பு பிடிக்கவும் முடியும். இதற்குள் ஜகாத், சதகாக்களை நாங்கள் நிறைவேற்றவும் முடியும். தொழுகைகளை நிறைவேற்றவும் முடியும். இவ்வாறு பிரதானமான அடிப்படையான கடமைகள் எல்லாம் ஒன்று சேருகின்ற ஒரு வாய்ப்பு இந்த துல்ஹஜ் முதல் 10 நாட்களுக்குள் தான் எங்களுக்கு ஏற்படுகிறது. அதன் காரணமாகத்தான் இந்த 10 நாட்களுக்கு இவ்வளவு பெரிய சிறப்பு இருக்கிறது என்று அவர்கள் சொல்கிறார்கள். இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடம் கேட்கப்பட்ட பொழுது, அதாவது துல்ஹஜ் மாதத்தின் அ முதலாவது 10 நாட்கள் சிறந்த நாட்களா? அல்லது ரமதானின் இறுதி 10 நாட்கள் சிறந்த நாட்களா? என்று அவர்களிடம் வினவப்பட்டபோது, அவர்கள் ஒரு அழகான விளக்கத்தை கொடுத்தார்கள். அதாவது அ துல்ஹஜ் மாதத்தின் துல்ஹஜ் மாதத்தின் முதல் 10 நாட்களின் பகற்பொழுதுகளை பொறுத்தவரை
இந்த 10 நாட்களின் பகற்பொழுதுகள் மிகவும் மேலானவை, சிறந்தவை. அதாவது ரமதானுடைய இறுதி 10 பகற்பொழுதுகளை விட துல்ஹஜ் மாதத்தின் முதல் 10 நாட்களின் பகற்பொழுதுகள் மேலானவை. அதே போன்று இரவு நேரத்தை எடுத்துக்கொண்டால் அது ரமதானுடைய இறுதி 10 இரவுகள் தான் இந்த துல்ஹஜ் மாதத்தின் அதாவது முதல் 10 இரவுகளை விட சிறந்த இரவுகள் என்று அழகான ஒரு விளக்கத்தை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். காரணம் என்னவென்றால், துல்ஹஜ் மாதத்திலே செய்யக்கூடிய அமல்களுள் அநேகமான அமல்கள் இந்த பகற்பொழுதுகளில் தான் மேற்கொள்ளப்படுகின்றன. உங்களுக்கு தெரியும், யௌமுத் தர்வியா 8வது நாள், அதாவது 8வது நாள் மினாவிலே ஹஜ்ஜாஜிகள் அடுத்த நாள் அரஃபாவுக்குள் பிரவேசிப்பதற்காக சென்று தயார் நிலையிலே இஹ்ராமோடு தயார் நிலையிலே இருப்பார்கள். அடுத்த நாள் 9வது நாள் அரஃபாவுடைய நாள். அரஃபாவுடைய நாள் மிகவும் சிறப்புக்குரிய நாள் என்பதை எங்கள் எல்லோருக்கும் தெரியும். இந்த நாளில் அரஃபா நாளுக்குரிய அதுவும் பகற்பொழுதிலே தான் அதுவும் சம்பவிக்கின்றது. அதற்கு அடுத்த நாள், அதாவது எங்களுக்கு பெருநாள் நாள் 10வது நாள். அன்றைய தினத்திலே குறிப்பாக ஹஜ்ஜாஜிகள் பல கடமைகளை செய்வார்கள். பிரதானமாக இந்த குர்பான் என்ற கடமையை நிறைவேற்றுவார்கள். அந்த நாள் அதுவும் பகற்பொழுதாகத்தான் காணப்படுகிறது. அதே போன்று இந்த நாட்களிலே நாங்கள் நோன்பு பிடிக்க முடியும். இந்த நோன்பு பிடிப்பதற்கும் நாங்கள் இந்த பகற்பொழுதைத்தான் பயன்படுத்துகின்றோம். நோன்பிலே, அதாவது ரமதானை பொறுத்தவரையிலே, ரமதானின் இறுதி 10 நாட்களுள் அதாவது லைலத்துல் கத்ர் சம்பவிக்கின்ற அந்த நாட்கள் அதில் இருப்பதன் காரணமாக அந்த இரவுகளை விட சிறந்த இரவுகள் இருக்க முடியாது என்று இதற்கு அழகான முறையிலே விளக்கம் அளிப்பதனை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த நாட்களில் அமல் செய்வது மிகவும் ஏற்றமானது. அல்லாஹு தாலாவிடம் இந்த நாட்களில் செய்யக்கூடிய அமல் இபாதத்துக்கள் தான் மிகவுமே அவருக்கு பிரியமானது, அல்லாஹு தாலா நேசிக்கக்கூடியது என்ற கருத்தை கிட்டத்தட்ட வித்தியாசமான சில சொற்பிரயோகங்களோடு கிட்டத்தட்ட ஒரு 6 ஹதீஸ்கள் இதிலே வருவதனை நாங்கள் பார்க்கின்றோம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கூறக்கூடிய முக்கியமான ஒரு ஹதீஸ், மல் அமலு ஃபி ஐயாமின் அஃதல் மின்ஹா ஃபி ஹாதிஹி. அதாவது இந்த நாட்களை விட துல்ஹஜ் முதலாவது 10 நாட்களில் செய்யக்கூடிய அமல்களை விட அல்லாஹு தாலாவிடம் மிகவும் சிறப்பான அமல் எதுவுமே கிடையாது என்று நபியவர்கள் கூறிய பொழுது கூடியிருந்த சஹாபாக்கள் கேட்டார்கள், வலல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாத் செய்வதை விடவுமா இந்த நாட்களில் செய்யக்கூடிய ஏனைய அமல்கள் சிறந்தவை என்று கேட்ட பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், ஆம், ஜிஹாத் செய்வதனை விடவும் இந்த நாட்களில் செய்யக்கூடிய ஏனைய அமல்கள் சிறந்தது. ஆனால் ஒரு சந்தர்ப்பத்தை தவிர, ஒரு மனிதன் தனது பொருட்களோடு தனது உயிரையும் தியாகம் செய்து யுத்தத்துக்கு சென்று ஷஹீதாகி திரும்பி வராத நிலையில் அவருடைய நிலையை மீற முடியாது. அது தவிர சாதாரணமாக யுத்தத்துக்கு ஜிஹாதுக்காக சென்று வரக்கூடிய அந்த அமலை விடவும் இந்த நாட்களில் செய்யக்கூடிய ஏனைய அமல்கள் மிகவும் ஏற்றமானவை என்ற கருத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருப்பதனை நாங்கள் பார்க்கின்றோம். இது வித்தியாசமான பல பிரயோகங்களே வந்திருக்கு. இன்னொரு சந்தர்ப்பத்தில் நபி அவர்கள் சொன்னார்கள், மாமின் அமலின் அஸ்கா இந்தல்லாஹி, அல்லாஹு தாலாவிடம் அஸ்கா என்று சொன்னால் மிகவும் தூய்மையான, அல்லாஹு தாலாவிடம் இந்த நாட்களில் செய்யக்கூடிய அமலை விட தூய்மையான அமல் கிடையாது என்ற கருத்திலே நபி அவர்கள் சொல்லி இருப்பதனை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே இந்த நாட்களில் செய்யக்கூடிய அமல்களுள் மிக பிரதானமான அமல்களாக அல்லாஹு தாலாவை ஞாபகப்படுத்துவது,
வயத்குரு இஸ்மல்லாஹ், அல்லாஹு தாலாவின் பெயரை நாங்கள் நினைவு கூறுவது, அல்லாஹு தாலாவை சதாவும் ஞாபகப்படுத்துவது அல்லாஹு தாலா எதிர்பார்க்கின்ற ஒரு மிக முக்கியமான இபாதத்தாக இங்கு காணப்படுகின்றது. எனவேதான் நாங்கள் பார்க்கின்றோம், ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள், அதாவது இஹ்ராம் கட்டியது முதல் தல்பியா கூறிக்கொண்டு லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் என்ற அந்த தல்பியாவை கூறிக்கொண்டு அல்லாஹு தாலாவை ஓர்மைப்படுத்தி, நாங்கள் உனது அடியான் என்பதனை அல்லாஹு தாலாவிடம் நாங்கள் சமர்ப்பித்து உன்னை நாடி வந்திருக்கின்றோம் என்று அல்லாஹு தாலாவை நாங்கள் மேம்படுத்துவது, இதனை அல்லாஹு தாலா விரும்புகின்றான். இந்த காலத்துல நிறைய தக்பீர் சொல்வதை அல்லாஹு தாலா விரும்புகின்றான். அதே போன்று அல்லாஹு தாலாவை நாங்கள் துதிப்பதை, சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ் முதலான, அதாவது அஸ்கார்கள் மூலமாக அல்லாஹு தாலாவை நாங்கள் ஞாபகப்படுத்துவது, தூய்மைப்படுத்துவது, ஓர்மைப்படுத்துவது, மேம்படுத்துவது, இதனை அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா மிகவுமே அதிகமாக விரும்புகின்றான் என்பதனை நாங்கள் பார்க்கின்றோம். அ இன்னும் ஒரு இடத்திலே நாங்கள் பார்க்கின்றோம், "ஹைரு யௌமின் தலஅத் ஃபீஹி ஷம்ஸு யௌமுல் ஜும்ஆ", அதாவது இந்த வெள்ளிக்கிழமை தான் நாட்களிலேயே சிறந்த நாட்கள் என்று நாங்கள் பல இடங்களிலே பார்க்கின்றோம். அதே போன்று அதாவது வருடத்திலே வரக்கூடிய இந்த, அதாவது 10 நாட்கள் அல்லாஹு தாலாவிடம் எல்லா அமல் இபாதத்துக்களையும் விட மிக உயரிய இடத்தை பெற்றிருக்கிறது என்பதனை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த நாட்களில் நாங்கள் எப்படி இந்த நாட்களை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும்? எங்களுக்கு தரப்பட்ட முக்கியமான, அதாவது தலைப்பே அதுதான். அதாவது துல்ஹஜ் முதல் 10 நாட்களை பயனுள்ள வழியில் எவ்வாறு நாங்கள் பயனுள்ள வழியில் கழிக்க முடியும் என்பதுதான். எனவே நாங்கள் செய்ய வேண்டிய மிக பிரதானமான செயல் என்னவென்றால், இத்தகைய சந்தர்ப்பங்கள் வருகின்ற போது, அது துல்ஹஜ்ஜுடைய முதலாவது இந்த 10 நாட்களாக இருக்கலாம், அல்லது ரமதானுக்குள் நாங்கள் பிரவேசிக்கின்ற சந்தர்ப்பங்களாக இருக்கலாம். இவ்வாறு பல, அதாவது முக்கியமான சந்தர்ப்பங்கள் வருகின்ற போது, அடிக்கடி நாங்கள் எங்களது எண்ணங்களை, முதலாவது நிய்யத்துக்களை நாங்கள் புதுப்பித்துக் கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். அதாவது எந்த ஒரு அமலும் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு நாங்கள் அவற்றை அல்லாஹ்வுக்காக செய்ய வேண்டும். மனிதனை வழிகெடுக்கக்கூடிய ஷைத்தான் எப்பொழுதும் அவனது உள்ளத்திலே பல வகையான கோளாறுகளை, சிக்கல்களை ஏற்படுத்தி, அவனது அந்த எண்ணத்திலே பாதிப்பை ஏற்படுத்தி, அவனது அந்த அமல் இபாதத்துக்களுடைய பலாபலனை குறைப்பதற்கு சந்தர்ப்பம் பார்த்து கொண்டே இருக்கின்றான். எனவே நாங்கள் இந்த, அதாவது உதாரணமாக துல்ஹஜ்ஜுடைய இந்த நாட்களை நாங்கள் எதிர்கொள்கின்றோம். இந்த நாட்களிலே நாங்கள் நிறைய அமல் இபாதத்துக்கள் செய்வதற்கு முற்படுகின்றோம் என்று நாங்கள் முன்வருகின்ற போது, நாங்கள் முதலாவதாக எங்களது நிய்யத்துக்களை புதுப்படுத்திக் கொண்டு அல்லாஹ்வுக்காக நாங்கள் இதை செய்கின்றோம் என்ற இஹ்லாஸை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அத்தோடு இந்த நாட்களை நான் சிறப்பாக பயன்படுத்துவேன் என்ற ஒரு உறுதிப்பாட்டையும் நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே போன்று கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இன்னும் ஒரு முக்கியமான அம்சம்தான், இதுவும் ஏனைய காலங்களுக்கும் மிகவும் பொருந்தும். நாங்கள் தௌபா, இஸ்திக்ஃபார் செய்து கொள்வது. ஏனென்றால் ஒரு அமலை, ஒரு பிரதானமான அமல், பிரதானமான இபாதத்துக்குள் நாங்கள் நுழைவதற்கு முன்பு, ஹஜ், ரமதான் முதலான குறிப்பாக அமல் இபாதத்துக்குள் நாங்கள் நுழைவதற்கு முன்பு தௌபா செய்து கொள்வதானது எங்களை தூய்மைப்படுத்தி, அந்த நாங்கள் செய்கின்ற இபாதத்தின் உச்ச பயனை பெறுவதற்கு எங்களுக்கு அது வாய்ப்பாக அமையும். ஏனென்றால்
அல்லாஹு தாலாவிடமிருந்து எங்களுக்கு கிடைக்கவிருக்கின்ற அருட்களை, பாக்கியங்களை தடுக்கக்கூடிய ஒரு அம்சமாக எங்களது பாவங்கள் காணப்படுகின்றன. நாங்கள் விரும்பியோ, விரும்பாமலோ எங்களது பார்வை, கேள்வி, எண்ணங்களால் சில சில பாவங்கள் எங்கள் மீது படிவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன. ஏன்டா ஷைத்தான் எப்பொழுதும் தூண்டிக் கொண்டிருக்கின்றான். எங்களது சூழல் எங்களை அ மாசுபடுத்தக்கூடிய வகையிலே காணப்படுகிறது. எனவே, அ நாங்கள் அதாவது தௌபா, இஸ்திக்ஃபார் செய்வதன் மூலம் நாங்கள் முழுமையாக தூய்மை அடைந்து, தூய்மையான நிலையில் இந்த சிறந்த காலங்களுக்குள், சிறந்த நாட்களுக்குள் நாங்கள் பிரவேசிப்போம் என்றால், அந்த நாட்களின் பயன்பாட்டை, அந்த நாட்களின் நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு அது பெரிய ஒரு வாய்ப்பாக அமையும். எனவேதான் அல்லாஹு தஆலா சொல்கின்றான், "தூபு இலல்லாஹி ஜமீஅன் அய்யுஹல் முஃமினூன் லஅல்லக்கும் துஃப்லிஹூன்." சூரத்து நூர் 31வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கின்றான். "தூபு இலல்லாஹி ஜமீஅன்." நீங்கள் அனைவரும் அல்லாஹு தஆலாவிடம் தௌபா செய்து மீளுங்கள். அய்யுஹல் முஃமினூன், முஃமின்களே, பாவிகளே என்று அல்லாஹு தஆலா சொல்ல இல்ல. முஃமின்களுக்குத்தான் தௌபா செய்யுமாறு அல்லாஹ் தாலா இங்கு கட்டளையிடுகின்றான். எனவே இது ஒரு ஏவல் வினையாக அல்லாஹ் தாலா சொல்கின்றான். லஅல்லக்கும் துஃப்லிஹூன், அப்பொழுது நீங்கள் வெற்றி அடைவீர்கள் என்று கூறுகின்றார். அதாவது பாவிகளுக்கு முன்பு நல்ல சாலிகானவர்களுக்கு, நல்ல முஃமின்களுக்குத்தான் இந்த தௌபா என்ற அம்சம் தேவைப்படுகிறது. அந்த வகையிலே நாங்கள் அதாவது தௌபா, இஸ்திக்ஃபார் செய்து தூய்மைப்படுத்திக் கொண்டு இந்த அ காலத்துக்குள் நாங்கள் பிரவேசிக்க வேண்டும். அடுத்து இந்த காலத்திலே நாங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான அ அம்சம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல, அல்லாஹு தாலாவை பல வகையிலே நாங்கள் அல்லாஹு தாலாவை ஞாபகப்படுத்துவது. அல்லாஹு தாலாவை ஞாபகப்படுத்துவது. ஏற்கனவே சொன்னது போல சூரத்துல் ஹஜ் 28வது வசனத்தில் அல்லாஹு தாலா கூறுகின்றான், "வயத்குரு இஸ்மல்லாஹ் ஃபி ஐயாமின் மஅலூமாத்." குறிப்பிட்ட இந்த நாட்களில் அல்லாஹு தாலாவை நீங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும் என்றுதான் அல்லாஹு தாலா எதிர்பார்க்கின்றான். அதற்காகத்தான் இந்த சந்தர்ப்பத்தை அல்லாஹு தாலா தந்திருக்கின்றான். இந்த குறிப்பிட்ட நாட்கள் என்பது இந்த 10 நாட்கள் தான் என்பது பல இமாம்களுடைய விளக்கமாக காணப்படுகின்றது. புகாரியிலே வரக்கூடிய ஒரு அறிவிப்பு, இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் இருவருமாக இணைந்து கடை வீதிக்கு செல்வார்கள். இந்த 10 நாட்கள் இந்த நாட்களுக்குள் கடை வீதிக்கு செல்வார்கள். சென்று அவர்கள் உயர்ந்த குரலிலே தக்பீர் சொல்வார்கள். அந்த தக்பீரை கேட்டு கடை வீதியிலே இருக்கக்கூடிய எல்லோரும் அந்த தக்பீரை மீட்டிச் சொல்வார்கள் என்று புகாரியிலே வந்திருக்கிறது. அதே மாதிரி இன்னொரு அறிவிப்பிலே வந்திருக்கிறது. உமர் ரலியல்லாஹு தஆலா அ அன்ஹு அவர்கள் மினாவிலே தனது கூடாரத்திலே இருந்து உயர்ந்த குரலிலே தக்பீர் சொல்வார்கள். அதனை அ பள்ளி வாயில், அதாவது இங்கு மஸ்ஜிதுல் ஹைஃபை பற்றி சொல்கிறார்கள். அங்கு இருக்கக்கூடியவர்கள் கூட அதனை கேட்பார்கள். அங்கு இருக்கக்கூடிய எல்லோரும் தக்பீர் சொல்வார்கள். அந்த பிரதேசமே மினா, அதாவது மினா பிரதேசமே அதிரும் அளவுக்கு தக்பீர் முழங்கும் என்று அ அதாவது ஹதீஸ்களிலே வரக்கூடியதை நாங்கள் பார்க்கின்றோம். அதேபோன்று இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களைப் பற்றி கூறுகின்ற பொழுது, அவர்கள் எல்லா சந்தர்ப்பங்களிலும் தொழுகைக்கு பிறகு மட்டுமல்ல, அவர்கள் வீட்டில் இருக்கின்ற பொழுது, சாய்ந்திருக்கின்ற பொழுது, அ படுத்துக் கொண்டிருக்கின்ற பொழுது, அமர்ந்திருக்கின்ற பொழுது, நடக்கின்ற பொழுது, எல்லா சந்தர்ப்பங்களிலும் இந்த 10 நாட்களுமே அவர்கள் தக்பீர் முழங்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஆண்கள் மட்டுமல்ல, பெண்களும் கூட ஆண்களோடு சேர்ந்து தக்பீர் சொல்லியிருக்கிறார்கள். மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அ அதாவது பிறை 10லே அவர்கள் தக்பீர் சொன்னதாக அ பதிவில் நாங்கள் காண்கின்றோம். எனவே இந்த நாட்களிலே செய்யப்படக்கூடிய அமல் இபாதத் கூட அல்லாஹ் தஆலாவை தக்பீர் சொல்வது,
தஹ்லீல், அதாவது லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை நாங்கள் மொழிவது, அம் அல்லாஹு தஆலா அதாவது இந்த திக்ர்களை நாங்கள் கூடுதலாக அ அதாவது சொல்வது மிக முக்கியமான ஒரு அம்சமாக காணப்படுகின்றது. அதேபோன்று இந்த நாட்களிலே நாங்கள் கியாமுல் லைல் இரவு நேரங்களை வணக்க வழிபாடுகளிலே கழிப்பதென்பது இன்னும் வரவேற்கத்தக்க மிக முக்கியமான ஒரு சுன்னாவாக காணப்படுகின்றது. இரவு நேரத்திலே நாங்கள் தொழுவது, துஆக்களிலே, பிரார்த்தனைகளிலே ஈடுபடுவது மிகவுமே முக்கியமான ஒரு அ அதாவது இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்த முடியுமான ஒரு முக்கியமான சந்தர்ப்பமாக நாங்கள் பார்க்கின்றோம். இதேபோன்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அவர்களைப் பற்றி வருகின்ற பொழுது, துல்ஹஜ்ஜுடைய கடைசி 10 அதான் துல்ஹஜ்ஜுடைய ஆரம்ப 10 நாட்கள் வந்தால், இந்த நாட்களிலே நீங்கள் இரவு நேரங்களிலே உங்களது விளக்குகளை அணைக்காதீர்கள் என்று அவர்கள் கூறியிருக்கிறார்கள். காரணம் என்னவென்றால், அதாவது விளக்குகளை அணைத்துவிட்டு நீங்கள் தூங்கச் சென்று விடாதீர்கள். நீங்கள் அவற்றை அ வைத்துக்கொண்டு வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுங்கள் என்று அவர்கள் கூறியிருப்பதனை நாங்கள் பார்க்கின்றோம். அதேபோன்று இந்த நாட்களில் செய்யப்பட வேண்டிய இபாதத்துக்களுள் மிக முக்கியமான ஒன்று, இந்த நாட்களிலே நாங்கள் நோன்பு பிடிப்பது. இந்த நாட்களை பொறுத்தவரை, அ அதாவது முதலாவது அதா உங்களுக்கு தெரியும், பெருநாள் தினம் நோன்பு பிடிப்பது ஹராமான நாள். அதாவது துல்ஹஜ் பிறை 10 பெருநாளுடைய நாள். பிறை 9 வரைக்கும் உள்ள நாட்களிலே நாங்கள் நோன்பு பிடிக்க முடியும். அ அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நாட்களிலே நோன்பு பிடித்திருக்கிறார்கள் என்றும் ஒரு அறிவிப்பு காணப்படுகிறது. அதே நேரம் அதற்கு மாற்றமாக ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு அறிவிப்பும் காணப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருபோதும் இந்த நாட்களிலே முழுமையாக நோன்பு பிடிக்கவில்லை என்ற கருத்தை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதுக்கு விளக்கம் அளிக்கின்ற போது, அ அதாவது அறிஞர்கள் விளக்கம் கூறுகின்றார்கள். அது அதற்கும் இதற்கும் ஒரு முரண்பாடு அ முரண்பாடு கிடையாது. ஏனென்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவர்கள் இதனை அதாவது பிடித்திருந்தால் மக்களுக்கு அது கஷ்டமாக இருந்திருக்கும். அது கடமையாகி விடுமோ என்ற பயத்தினால் அவர்கள் செய்திருக்க மாட்டார்கள். ஆனால் அவர்கள் அதனை தடுக்கவில்லை. எனவே இந்த நாட்களுள் எந்த ஒரு அமலைச் செய்தாலும், எல்லா அமலும் அல்லாஹ் தஆலாவிடம் மிகவும் ஏற்றமானது. அந்த அடிப்படையிலே இந்த நாட்களிலே நாங்கள் அ நோன்பு பிடிக்க முடியும். குறிப்பாக அதாவது அரஃபாவுடைய தினத்திலே நோன்பு பிடிப்பதானது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 2 வருடங்களுக்குரிய முந்திய, பிந்திய 2 வருடங்களுக்குரிய பாவங்களை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அ மன்னிக்க போதுமானவன் என்ற கருத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். சியாமு யௌமி அரஃபா, அரஃபா நாளுடைய நோன்பு என்பது, அஹ்தஸிபு அலல்லாஹி அன் யுகஃபிர ஸனா அல்லதி கப்லஹு வஸ்ஸனா அல்லதி பஅதஹு. இதற்கு முந்திய வருடம், பிந்திய வருடம் 2 வருடத்துடைய பாவங்கள் மன்னிப்பதற்கு காரணமாக அமையும் என்று அவர்கள் கூறியிருப்பதனை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த ஹதீஸ் பல வழிகளிலே வந்திருப்பதனை நாங்கள் பார்க்கின்றோம். இங்கே ஒரு கேள்வி வரும். கடந்த வருடத்துடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதென்பது அ ஏற்றுக்கொள்ளத்தக்கது. அடுத்த வருடம் இன்னும் வரவும் இல்லை, அதில் பாவம் செய்யவும் இல்லை. எப்படி அடுத்த வருடத்துடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று ஒரு கேள்வி எழ முடியும். இதற்கும் கூட அறிஞர்கள் விளக்கம் தந்திருக்கிறார்கள். அதாவது அடுத்த வருடத்துடைய பாவம் என்று சொல்வதன் அர்த்தம், ஒன்று, ஒருவர் அடுத்த வருடமிருந்து அந்த வருடத்திலே அவருடைய பாவங்கள் ஏதாவது நடைபெறும் என்றிருந்தால் அவற்றுக்கும் அல்லாஹ் தஆலா மன்னிப்பை வழங்குகின்றான். அல்லது அதற்கு பகரமாக
அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அருளையும், நன்மையும், அந்தஸ்துக்களையும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனிதனுக்கு வழங்குகின்றான் என்று பல விளக்கங்கள் அ காணப்படுகின்றன. அதேபோன்று அ ஏனைய நாட்களிலே நாங்கள் செய்யக்கூடிய தொழுகை, அ அதேபோன்று குர்ஆனை ஓதுதல், சதகாக்களை கொடுத்தல், முதலான வழமையாக செய்யக்கூடிய அமல் இபாதத்துக்களையும் கூட இந்த நாட்களிலே மித்த நாட்களை விட பேணுதலாக நாங்கள் செய்வது மிகவும் வரவேற்கத்தக்கதாக காணப்படுகிறது. குறிப்பாக தொழுகைகளை ஜமாத்தோடு நாங்கள் நிறைவேற்றுவது. அவ்வல் தக்பீருக்கு நாங்கள் இவற்றிலே இணைந்து கொண்டு அந்த பாக்கியங்களை நாங்கள் பெற்றுக்கொள்வது. இயன்றவரை கூடுதலாக நாங்கள் சதகாக்களை இந்த நாட்களிலே கொடுப்பது. அதேபோன்று துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய சிறப்பான சந்தர்ப்பங்கள் ஒவ்வொரு நாளும் காணப்படுகின்றன. இந்த சந்தர்ப்பங்களை நாங்கள் பயன்படுத்துவது. அதேபோன்று அ ஃபஜ்ர் தொழுதது முதல் சூரியன் உதிக்கும் வரை நாங்கள் தொழுத இடத்திலேயே இருந்து நாங்கள் திக்ர் ஔராதுகளிலே ஈடுபட்டுவிட்டு, பிறகு நாங்கள் 2 ரக்காத் சுன்னத் தொழுதுட்டு வருவது. அவ்வாறு வருவது முழுமையான ஹஜ்ஜத்தன் தாமத்தன் தாமத்தன் தாமா நபி அவர்களது சொன்னார்கள். ஏற்றுக்கொள்ளப்பட்ட சம்பூர்ணமான முழுமையான ஹஜ்ஜை நிறைவேற்றியதற்குரிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா அந்த வணக்கத்துக்கு எங்களுக்கு தருகின்றான் என்று கூறியிருக்கிறான். எனவே இத்தகைய நாட்களில் நாங்கள் இதனை மேற்கொள்கின்ற போது, அதனை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா மிகவும் விரும்பி ஏற்றுக்கொள்வதனை நாங்கள் பார்க்கின்றோம். இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் அ அறிவிக்கின்றார்கள். நபி அவர்கள் ஃபகால யா ரசூலல்லாஹ் ஐயுன் நாஸி அஹப்பு இலல்லாஹ். அல்லாஹு தஆலாவின் தூதரே, மனிதர்களுள் அல்லாஹு தஆலாவுக்கு மிகவும் விருப்பமானவர் யார்? என்று கேட்டபொழுது, அது மட்டுமல்ல, ஐயுல் அமாலி அஹப்பு இலல்லாஹி அஸ்ஸ வஜல். அதேபோன்று அல்லாஹு தஆலாவுக்கு மிகவும் விருப்பமான, அல்லாஹு தஆலாவுக்கு மிகவும் நேசத்துக்குரிய அமல் என்ன? என்று கேட்டபொழுது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அஹப்புன் நாஸி இலல்லாஹி அன்ஃபஉஹும் லின்னாஸ். மக்களுள் அல்லாஹு தஆலாவுக்கு மிகவும் விருப்பமானவர்கள் மனிதருக்கு மிகவும் பயனுள்ளவர்கள். அடுத்த மனிதருக்கு பயனுள்ளவர்கள் தான் அல்லாஹு தஆலாவுக்கு விருப்பமானவர்கள். அல்லாஹு தஆலாவுக்கு விருப்பமான செயல் என்னவென்றால், இன்னொரு முஸ்லிமினது உள்ளத்திலே ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்துவது, அல்லது அவனது ஒரு கஷ்டத்தை நீக்கி வைப்பது, அவனது பசியை போக்குவது, அவனது ஒரு தேவையை, அவனது ஒரு கடனை அடைப்பது என்று கூறிவிட்டு, தொடர்ந்து நீங்கள் எல்லோரும் அறிந்திருக்கக்கூடிய சஹீஹான அந்த ஹதீஸ், தொடர்ந்து நபி அவர்கள் சொன்னார்கள், அதாவது ஒரு சகோதரனுடைய தேவையை நிறைவேற்றுவதற்கு நான் நடந்து செல்வதானது அஹப்பு இலைய மின் அன் ஆத்திக ஃபீ ஹாதல் மஸ்ஜித், அதாவது மஸ்ஜிது நபவியில ஷஹ்ரன், ஒரு மாதம் மஸ்ஜிது நபவியில, எனது இந்த பள்ளிவாயிலே இத்திகாஃப் இருப்பதனை விட எனக்கு ஒரு சகோதரனுடைய தேவையை நிறைவேற்றுவதற்கு நான் செல்வது எனக்கு மிகவும் விருப்பத்துக்குரியதுன்னு நபி அவர்கள் சொன்ன அந்த சம்பவத்தை உங்களுக்கு தெரியும். எனவே அப்படியெல்லாம் இருக்கின்ற போது, இந்த நாட்களிலே நாங்கள் பிறருடைய தேவைகளை அ அதாவது நிறைவேற்றி வைப்பதற்கு எங்களால் என்னென்ன வழிவகைகளில் உதவிகள் செய்ய முடியுமோ, அவற்றிலே ஈடுபடுவதும் அல்லாஹு தாலாவின் அன்பையும், அல்லாஹு தாலாவின் அ உயரிய நன்மைகளையும் பெற்றுத் தருவதற்குரிய சிறந்த செயலாக காணப்படுகின்றன. தொடர்ந்து அந்த ஹதீஸ்ல வருகிறது, ஒமன் கஃப கதபஹு சதரல்லாஹு ஹௌரதஹு. அதாவது யாரு தனது தனது கோபத்தை அடக்கிக் கொள்கிறார்களோ, அல்லாஹு தஆலா சதரல்லாஹு ஔரதஹு, அவனது குறைகளை அல்லாஹு தஆலா மறைப்பான். வமன் கதம கைதஹு, அதே கருத்து, தனது கோபத்தை யார்
அதாவது மறைத்துக் கொள்கிறாரோ, வலவ் ஷாஅ அன் யும்தியஹு அம்தாஹு, இந்த கோபத்தை அவன் தீர்க்க முடியும். கோபத்தை காட்ட முடியும். இப்படி சந்தர்ப்பம் இருந்தும் அதனை வெளிக்காட்டாமல் அவன் யார் அடக்கிக் கொள்கிறாரோ, அல்லாஹு கல்பஹு யௌமல் கியாமா ரிபன், அவனது உள்ளத்தை மறுமை நாளிலே திருப்தியால் அல்லாஹு தாலா நிறைப்பான். ஒமன் மஷா மா அஹீஹி ஃபி ஹாஜத்தின், யார் ஒரு சகோதரன் தேவைக்காக அவனோடு நடந்து செல்கின்றானோ, ஹத்தா யுஸ்பிதஹா அஸ்பதல்லாஹு கதமைஹி யௌம தஸூலுல் அக்தாம், சென்று அவரது தேவையை நிறைவேற்றி வைக்கிறாரோ, அத்தகைய மனிதரது தேவையை கால்கள் தடுக்கக்கூடிய அந்த மறுமையிலே நாளிலே அல்லாஹு தாலா அவரது பாதங்களை உறுதிப்படுத்தி வைப்பான் என்று அல்லாஹு தாலா கூறுகின்றார். எனவே எங்களது சமூகத்திலே எங்களைச் சூழ பல தேவையுள்ளவர்கள், சிக்கலுள்ளவர்கள், பிரச்சனையவர்கள் இருப்பார்கள். அவர்களுக்காக நாங்கள் இந்த நாட்களிலே எங்களால் என்னென்ன உதவிகளை செய்ய முடியும், ஒத்தாசைகளை வழங்க முடியும் என்பதனை பார்த்து அவற்றை நிறைவேற்றுவதும் இந்த நாட்களை நாங்கள் சரிவர பயன்படுத்தி கொள்கின்ற ஒரு சிறந்த வடிவமாக காணப்படும். குறிப்பாக இந்த நாட்களிலே நாங்கள் நிறைய அல்லாஹ் தாலாவிடம் துஆக்களில் ஈடுபடுவோம். அவ்வாறு துஆக்களில் ஈடுபடுகின்ற போது மறவாமல் ஆக குறைந்தது ஆக குறைந்தது அதனை விட நாங்கள் இவ்வளவோ செய்ய வேண்டும். இப்பொழுது அஹ், எங்களுக்காக, எங்களது உம்மத்துக்காக தனது உயிரை, பொருளை அனைத்தையும் தியாகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய காசா பிரதேசத்தில் இருக்கக்கூடிய எங்களது சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் குறைந்தது துஆவேனும் செய்ய வேண்டும். இல்லை என்றால் அல்லாஹ் தாலாவிடம் நாங்கள் தப்ப முடியாது என்பதனையும் இந்த அழகிய சந்தர்ப்பத்திலே ஞாபகப்படுத்திக் கொள்ள அஹ், விரும்புகின்றேன். எனவே அந்த அடிப்படையிலே அஹ், கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த நாட்களிலே செய்யப்படக்கூடிய இன்னும் மிக முக்கியமான ஒரு, அதாவது இபாதத்தை பொறுத்தவரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆஹ், இன்ன அஸமல் ஐயாம் இந்தல்லாஹி தபாரக வ தஆலா யௌமன் நஹ்ரி சும்ம யௌமுல் கர்ரி, யௌமுன் நஹ்ரி சும்ம யௌமுல் கர்ரி, இந்த நாட்களிலும் கூட அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான இரண்டு சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றன. அதாவது பெருநாள் தினமும் அதற்கு அடுத்த தினமும் இந்த நாட்களை அல்லாஹு தாலா இன்னும் மிகவும் அதிகமாக நேசிக்கின்றான். அதிலே செய்யப்படக்கூடிய அமல் இபாதத்துக்களுக்கு உயரிய நன்மைகளை வழங்குகின்றான். அந்த வகையிலே இந்த நாட்களிலே நாங்கள் உத்ஹியா என்ற அந்த இபாதத்தை நிறைவேற்றுவது அல்லாஹு தாலா விரும்புகின்ற மிக முக்கியமான அஹ், அதாவது இபாதத்தாக காணப்படுகிறது. இங்கே யோமுல் கர் என்று சொல்வது அஹ், அதாவது பெருநாளைக்கு அடுத்த தினம் துல்ஹஜ் 11வது நாள். யோமுல் அஹ், என்றால் அந்த நாட்களிலே மினாவிலே தங்கியிருந்த மக்கள் அமளிபாதத் செய்வார்கள். யோமுன் நகர் என்று சொல்வது அடுத்து பலியிடக்கூடிய நாள். எனவே இந்த நாட்களிலும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா மிகவும் நேசிக்கின்றான். இந்த நாளிலே அல்லாஹ் தாலா விரும்பக்கூடிய மிக உயரிய ஒரு இபாதத்தான் இந்த அதாவது உதுஹியாவை நிறைவேற்றுவது. யார் உதுஹியா கொடுப்பதற்கு வாய்ப்பும் வசதியும் தகுதியும் இருந்து அதனை நிறைவேற்றவில்லையோ, அவர்கள் நாங்கள் தொழுமிடத்துக்கு வரவும் வேண்டாம் என்ற கருத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருப்பதனை நாங்கள் பார்க்கிறோம். அதே போன்று யாருக்கு வாய்ப்பு வசதிகள் இருக்கின்றனவோ அவர்கள் ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவது இந்த நாட்களிலே செய்யக்கூடிய மிக உயரிய இபாதத்தாக காணப்படுகின்றது. அந்த இபாதத்தின் மூலம்தான் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவர்களது அனைத்து பாவங்களையும் மன்னித்து அந்த இபாதத்தை சரியான முறையில் நிறைவேற்றுகின்ற பொழுது
அனைத்து பாவங்களையும் மன்னித்து அன்று பிறந்த பாலகன் போல் அவர்களை திருப்பி அஹ், அனுப்புகின்றான். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எல்லோருக்கும் அந்த ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை தந்தருள வேண்டும். இங்கு சென்று நிறைவேற்றக்கூடிய அந்த அமல் இபாதத்துக்கள் மூலம் நாங்கள் அதாவது உங்களுக்கு தெரியும், ஹஜ்ஜிக்கு ஒரு மனிதன் சென்று விட்டால் அங்கு அதாவது அஹ், தான் வாழ்கின்ற சாதாரண வாழ்க்கையை விட்டு வித்தியாசமாக ஒரு ஓ அதாவது எல்லா வகையிலுமே வித்தியாசமான ஒரு வாழ்க்கையை அந்த நாட்களிலே வாழ்வதை நாங்கள் பார்க்கின்றோம். அஹ் யௌமுத் தர்வியா 8வது நாள் ஆரம்பித்து விட்டால், அவர்கள் தமது பட்டத்துக்குரிய, பதவிக்குரிய, அந்தஸ்துக்குரிய பெறுமதியான எல்லா ஆடைகளையும் நீக்கிவிட்டு, அவர்கள் முழுமையாக 2 வெள்ளை துணிகளோடு அங்கே பிரவேசிக்கின்றார்கள். அங்கு நாங்கள் ஒன்றை அல்லாஹ் தாலாவிடம் பறைசாற்றுகின்றோம். அல்லாஹ் யா அல்லாஹ், நீ எனது ரப்பு, நான் உனது அடிமை. நீ எதனை சொன்னாலும் நான் அதனை செய்வதற்கு தயாராக இருக்கின்றேன் என்று நாங்கள் அங்கே பறைசாற்றுகின்றோம். ஏற்றத்தாழ்வு மனிதர்களுக்கிடையே கிடையாது. நாங்கள் எல்லோரும் சமனானவர்கள் என்பதனை அங்கு நாங்கள் அஹ், காட்டுகின்றோம். நாங்கள் அங்கு செய்யக்கூடிய அமல் இபாதத்துக்களை பொறுத்தவரை அஹ், அதாவது அல்லாஹு தாலாவை ஓர்மைப்படுத்துவதற்காக வாழ்ந்த அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களது அந்த குடும்பத்தின் கதையை நாங்க போகக்கூடிய அவ்வளவு பேரும் நாங்கள் எங்களது செயலிலே திரும்பவும் நாங்கள் அவ்வாறு செய்து காட்டக்கூடிய வகையிலே அல்லாஹு தாலா அஹ், அங்கே ஏற்பாடு செய்து வைத்திருக்கின்றார். அதிலும் குறிப்பாக சகோதரிகளது அஹ், அதாவது எங்களது சகோதரிகளை, எங்களது தாய்மார்களை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா கண்ணியப்படுத்தி, கௌரவப்படுத்தி அங்கு செய்கின்ற பொழுது, அஹ், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களது தாயார் பட்ட அவதியை ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய ஒவ்வொரு ஹாஜும், ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் அனுபவிக்க வேண்டும் என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அங்கு வைத்திருக்கின்றார். அல்லாஹு தாலாவை ஓர்மைப்படுத்துவதற்காக வாழ்ந்த அந்த குடும்பத்தின் கதையை மறுமை நாள் வரை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்கின்றான். எனவே இந்த நாட்களை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு வைத்திருப்பது, அஹ், அல்லாஹ்வை முழு மனித சமூகமும் அவனை ஏற்றுக்கொண்ட அனைவரும் ஞாபகப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான். உண்மையிலே ஹஜ் என்பது ஒரு மிகப்பெரிய இஸ்லாத்தின் அடிப்படையான கடமைகள் ஒன்று. பணக்கார அதாவது வசதி உள்ள ஒரு சிறிய கூட்டம் மட்டும்தான் அதனை செய்ய வேண்டும் என்பது அல்ல. மாற்றமாக அந்த ஹஜ்ஜுடைய உணர்வு, நாங்கள் ஒரு ஹஜ்ஜுடைய காலத்தில் இருக்கிறோம். நாங்கள் இந்த கடமையை ஒரு உம்மத்தாக நாங்கள் சேர்ந்து நிறைவேற்றுகின்றோம் என்ற உணர்வு எப்பொழுது கிடைக்கும் என்றால், இந்த துல்ஹஜ்ஜுடைய 10 நாட்களை நாங்கள் உணர்வு பூர்வமாக நாங்கள் உணர்ந்து இதன் பலாபலன்களை, இந்த காலம் இதனை ஞாபகப்படுத்தக்கூடிய காலம், யாரை ஞாபகப்படுத்தக்கூடிய காலம் என்பதனை உணர்ந்து நாங்கள் செயல்படுகின்ற போது, அந்த ஹஜ்ஜுக்கு சென்ற அந்த வசதி படைத்தவர்கள் மட்டும் தான் செய்யக்கூடிய ஒரு அமலாக இது இருக்காது. மாற்றமாக இது முழு உம்மத்துக்குமான அமல் என்ற அந்த உணர்வை நாங்கள் பெறக்கூடியதாக இருக்கும். அந்த தேவை ஒன்று காணப்படுகிறது. இதன் காரணமாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம், இந்த நாட்களிலே உதஹியா நிறைவேற்றுவதற்கு நியத்து வைத்தவர்கள், அதாவது தமது ரோமங்களை எடுக்கக்கூடாது, நகங்களை களையக்கூடாது என்ற ஒரு ஹதீஸ் இருக்கிறது. அதே போன்று அதற்கு மாற்றமாகவும் இருக்கிறது. அதற்கு வேறு விளக்கங்களும் காணப்படுகின்றன. உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அதனை அறிவித்திருந்தார்கள். அவர்கள் அதாவது மதீனாவிலே இருந்து துல்ஹஜ் ஆரம்பித்ததற்கு பிறகு போகக்கூடியவர்கள் நியத்து வைத்திருந்தால், நீங்கள் குர்பான் கொடுப்பதற்கு நியத்து வைத்திருந்தால் இவற்றை செய்யக்கூடாது. அதாவது இஹ்ராம் உடுத்தவர்கள் செய்யக்கூடாத செயல்கள் தான் அவை.
செயல்களுள் உள்ளவை தான் அவை. அவற்றை செய்யக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே, இது அதற்கு சம்பந்தப்பட்டதுதான் என்று விளக்கமும் காணப்படுகின்றன. இருந்த போதிலும் கூட, யாராவது விரும்பினால், அ உல்ஹியாவுக்கு நியத்து வைத்தவர்கள், இந்த அதாவது நகம் கலையாமல், ரோமங்களை கலையாமல் இருப்பதென்பது, அ நான் நினைக்கிறேன், என்னை பொறுத்தவரை, அது அவர்களிடம் அந்த அந்த ஹஜ்ஜுடைய உணர்வை, ஹஜ்ஜுடைய காலத்தின் அமல் இபாதத்துக்களது உணர்வை அ அவரது உள்ளத்தில் பூண்டு அவர் வெளித்தோற்றத்திலும் அவருக்கு ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு சின்னமாக இருக்க முடியும் என்று நான் நினைக்கின்றேன். அல்லாஹு அலம். எவ்வாறு இருந்த போதிலும் கூட, கண்ணியத்துக்குரியவர்களே, நாங்கள் அடைந்திருக்கக்கூடிய அல்லாஹு தஆலா எங்களுக்கு எட்டச் செய்திருக்கக்கூடிய இந்த நாட்களை பொறுத்தவரை மிகவுமே பயனுள்ள நாட்கள். மிக வேகமாக அ அவை கழிய ஆரம்பித்து விட்டன. இப்பொழுதே சில மணி நேரங்கள் நாங்கள் அ அதாவது இந்த நாட்களுக்குள் கழித்து விட்டோம். எனவே இருக்கக்கூடிய ஏனைய நாட்களை மிக சிறப்பான, ஏற்கனவே குறிப்பிடப்படாத, எங்களால் முடிந்த எல்லா வகையான அமல் இபாதத்துக்கள் மூலமாகவும் எந்த ஒரு நேரத்தையும் வீணாக்காமல் நாங்கள் பயன்படுத்துவதற்கு அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் வாய்ப்பளிக்க வேண்டுமென்று பிரார்த்தனை புரிகின்றோம். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த மஸார் அமைப்புக்கு அ துஆ செய்கின்றோம், பிரார்த்தனை செய்கின்றோம். உங்களது பணிகள் தொடர வேண்டும், மக்கள் பயனடைய வேண்டும் என்ற பிரார்த்தனைகளோடு விடைபெறுகின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.